வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிவ்யூ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ட்ரைலர் ரிவ்யூ ட்ரைலர் ரியாக்ஷன் சொல்லிட்டு என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கோம். யூடியூப்பில் நம்ம ட்ரைலர் ரிவ்யூ தான் பண்ணுறோம். ட்ரைலர் எப்படி இருக்குன்னு நம்ம கருத்தையும் அபிப்பிராயத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் அண்ட் நடிப்பில் வரக்கூடிய அடுத்த படம் வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த திரைப்படத்தில் லீட்ஸ் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ட் கயல் ஆனந்தி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ராயபுரத்தை சேர்ந்த இன்னொரு கதை இந்த எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. நைனான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி, ராயபுரத்தில் கலக்கிற ஒரு ரவுடி. அவர் தான் வந்து சரவணன். அவருடைய கண்ட்ரோலில் தான் ராயபுரமே இருக்குது. ஜானி இவர் தான் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ். அவர் வந்து நான் தான் நைனா, அடுத்த நைனாவும் வரணுன்ற ஒரு ஆசை. அவருடைய காதலியாக கயல் ஆனந்தி இருக்கிறாங்க. நைனான்ற அந்த ரவுடி மாதிரி எப்படி இந்த ஜானி அப்படின்ற கேரக்டர் ஜிவி பிரகாஷ் வந்து எப்படி போராட போகிறாரு, அவருடைய காதல் என்னவானது. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்மாக இல்லாமல் ஒரு காமெடி ஜானரில் தான் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க. அதனால தான் எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்றப்ப இழுத்து சொல்கிறப்போ வந்து சிரிப்பை வர வழிக்குது. அதை விட தெரிக்க விடலாமான்னு சொல்லி யோகி பாபு சொல்கிறப்பையும் சிரிப்பை வர வைக்கிறது. பாகுபலி மாதிரி முட்டராஜேந்திரன் வந்து காலை வந்து தலைக்கு வந்து வாங்கிக்கிற அந்த காட்சியும் வந்து சிரிப்பு. அதாவது ஒரு சீரியஸான ஃபிலிமாக எடுத்தோம்னா இது வந்து கதைக்காகாதுன்றது வந்து ஜிவி பிரகாஷ் நல்லா தெரியுது. அதேமாதிரி அவருக்கான ஆப்டான அவருடைய கதாபாத்திர தேர்வுகள் வந்து ரசிக்க வைக்கிறதுனே சொல்ல முடியும். இந்த திரைப்படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி வந்து கிருஷ்ணன் வசந்த் அண்ட் எடிட்டிங் வந்து ரூபன் பண்ணியிருக்கிறாரு. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா வந்து எப்படி வந்து இளைஞர்களுக்கான படமாக எடுத்து அதை வந்து ஜெயித்தாங்களோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தையும் வந்து எடுத்து ஜெயிக்கணுன்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது. இந்த திரைப்படத்தை வந்து சாம் ஆண்டன் வந்து இயக்கியிருக்கின்றார். ஸோ சரவணன் வந்து சீரியஸான கேரக்டர் பண்ணாலும் கருணாஸ், யோகி பாபு, விடிவி கணேஷ், ராஜேந்திரன் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து நிரோஷா வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கும் என்பதில் வந்து மாற்று கருத்திலே வேறு என்ன. வழக்கம் மாதிரி இந்த திரைப்படமும் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு வந்து வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும் என்பது தான் ஜாக்கி சினிமாஸினுடைய ஆசை. வேறு என்ன. இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ மெசேஜோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.